135 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 65 லட்சம் பேருக்கு ஸ்வமித்வா எனப்படும் சொத்து அட்டைகளை இன்று வழங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத் உள்ளிட்ட 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 50,000 கிராமங்கள் பயன்பெறும் என்றும் மத்திய அரசு தகவல். கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முதுநிலை பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு. சியால்டா நீதிமன்றத்தில் விசாரணை முடிவடைந்த நிலையில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு உச்சபட்ச தண்டனை விதிக்குமாறு கோரியது சிபிஐ. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலம். கங்கை, யமுனை, சரஸ்வதி சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் இரவிலும் புனித நீராடல். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் தொடர்புடைய நில முறைகேடு வழக்கில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் முடக்கம். ரியல் எஸ்டேட் அதிபர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் உள்ளிட்ட பலரின் பெயர்களில் இருந்த சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை. மும்பை அகமதாபாத் இடையிலான புல்லட் ரயில் திட்டம் மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கின. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட 981 பேர் வேட்புமனு தாக்கல். 70 இடங்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொலை செய்த வழக்கில் காதலி கரிஷ்மாவுக்கு என்ன தண்டனை இன்று அறிவிக்கப்பட இருந்த நிலையில் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது கேரள மாநிலம் நெய்யாற்றின் கரை நீதிமன்றம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை தொடங்கியது. 58 வேட்பாளர்கள் தாக்கல் செய்த 65 வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை வருகிற 20ஆம் தேதி சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அனுமதி. புதிய விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் பரந்தூர் மக்களை சந்திக்க செல்லும் விஜய்க்கு காவல்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் விதிப்பு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் 9 கிராம மக்களை மட்டுமே சந்திக்க விஜய்க்கு அனுமதி. கடல் அரிப்பால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை சுருங்குவதாக புகார். திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி அருகே நவலூர் குட்டப்பட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி. 600 காளைகளை அடக்குவதற்காக 400 மாடுபிடி வீரர்கள் களம் இறங்குகின்றனர். கரூரில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு. வெங்கமேடு காவல் நிலைய காவலர் இளவரசனை கைது செய்தனர் மகளிர் போலீசார். பெரம்பலூர் திருமாந்துறையில் திருமாவளவனின் சகோதரி மகன் மற்றும் அதிமுக ஒன்றிய செயலாளர் தரப்புக்கிடையே மோதல். முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினர் மோதிக்கொண்டதில் 8 வீடுகள் சேதம். சென்னையை அடுத்த பழவேற்காட்டில் கடல் அலையில் சிக்கி 16 வயது சிறுவன் மாயம். பெற்றோர் கண்முன்னே அலையில் சிக்கி தத்தளித்த நிலையில் உயிருக்கு போராடிய காட்சிகள். கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் டெல்லியில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்திய பாதுகாப்பு படை வீரர்கள். குடியரசு தின விழாவிற்காக கடமை பாதையில் மேற்கொள்ளப்பட்ட ஒத்திகை. மும்பையில் நடிகர் சயிஃப் அலிகானை கத்தியால் குத்திவிட்டு தாதர் பகுதிக்கு சென்று ஹெட்போன் வாங்கிய மர்ம நபர். புதிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு குற்றவாளியை கைது செய்ய போலீசார் தீவிரம். கணவர் சயிப் அலிகானை மூர்க்கத்தனமாக பலமுறை கத்தியால் தாக்கிய நபர் வீட்டில் இருந்து ஒரு பொருளை கூட திருடவில்லை என மனைவி கரீனா கபூர் வாக்குமூலம். வீட்டில் இருந்த குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் இருக்க சயிப் அலிகான் குறுக்கிட்டு தடுத்ததாகவும் போலீசாரிடம் தகவல். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள பாதல் கிராமத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 16 பேர் உயிரிழப்பு. நெருங்கிய உறவு உள்ள 3 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கிராமத்தினர் கவலைப்பட வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவிப்பு. கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிறார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சந்திரா ஆர்யா. வேட்புமனு தாக்கல் செய்த பின் நாடாளுமன்றத்தில் கன்னட மொழியில் உரை நிகழ்த்தினார்.
அமெரிக்காவின் டெக்சாஸில் தொழிலதிபர் எலான் மஸ்குடன் இந்திய தொழில் முனைவோர்கள் சந்திப்பு. விண்வெளி ஆய்வு தொடர்பாக கலந்துரையாடி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை பார்வையிட்டதாக தகவல். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை. பல பிரச்சினைகளை சேர்த்து முடிவுக்கு கொண்டுவரவும் உலகை அமைதியான பாதுகாப்பான இடமாக மாற்றவும் இரு தலைவர்களும் ஆலோசனை. கடும் குளிர் காரணமாக ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி உள் அரங்கிற்கு மாற்றம். அமெரிக்க வரலாற்றில் கடந்த 40 ஆண்டுகளாக இல்லாத கடும் குளிர் நிலவுவதால் ட்ரம்ப் ஆலோசனையின் பேரில் நடவடிக்கை. இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்த முடிவுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரவேற்பு. போரால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட நிவாரண உதவிகள் கிடைக்க வழிவகை ஏற்படும் என நம்பிக்கை. புனித வனத்து அந்தோனியார் திருவிழாவை முன்னிட்டு வாட்டிகனில் கால்நடைகள், பறவைகள் மீது புனித நீர் தெளித்து ஆசீர்வாதம். மெக்சிகோ நாட்டிலும் நாய்கள், பூனைகள், கோழிகள் உள்ளிட்டவை மீது தீர்த்தம் தெளித்து ஆசி வழங்கிய குருமார்கள்.